ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது சொன்ன 7 வார்த்தைகள், அதை நம்ம தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல் வார்த்தை 34வது வசனம். போய் இங்கே உங்களுக்கு முதல் வார்த்தையே உங்களுக்கு தெரியும். என்ன வார்த்தை? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இப்போ கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. 2 கையில் 2 ஆணி, 2 காலையும் சேர்த்து வச்சு ஒரு ஆணி. அதாவது நம்ம கொஞ்ச நேரம் இப்படி கையை ஏதாவது ஒரு கிளையை பிடிச்சி, ஆணி அடிக்காமல் நம்ம ஒரு கிளையை பிடிச்சி இந்த 2 கையால் தொங்கணும்னு சொன்னால் அதிகபட்சம் எவ்வளோ நேரம் தொங்க முடியும்? நான் 1 நிமிஷம் கூட தொங்க மாட்டேன். நீங்கள் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் கட்டாயம் தொங்க முடியும். கொஞ்சம் பலன் இருக்கிறவங்க 5 நிமிஷம் கட்டாயம் தொங்க முடியும். அதுக்குள்ளே இந்த கை அப்படியே பிடிங்கின்னு வர மாதிரி இருக்கும். இந்த ஷோல்டர் இந்த கையில் பிடிங்கின்னு வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கவுர் கட்டி யாரோ கீழே இழுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல் பாடி வெயிட்டும் கீழே நோக்கி இழுக்கும். அந்த ஃபுல் வெயிட்டும் இந்த கையில் தான் இருக்குது. இப்போது அந்த வெயிட்டு இப்போது இப்படி நாம் பிடிக்கிறதுக்கும் இப்படி வச்சு கையில் ஆணி அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்குது. இந்த ஆணி, இங்கே இருக்கிற ஆணி இப்படி கிழிச்சிக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஆணி அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வசனம் என்ன சொல்கிறது? அவர் கையை காண்பித்தார், மணிக்கட்டியை காமிச்சார்னு சொல்லலை. அவங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த இடத்துல ஆணி அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் வசனம் என்ன சொல்லுது நமக்கு? அவர் கையை காமிச்சாரு, விழாவை காமிச்சாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் கையினா இதான், இது வந்து கை இல்லை, மணிக்கட்டி. இது அவர் மணிக்கட்டியை காமிச்சாரு அப்படின்னு சொன்னால் அது ஓகே. அவர் இப்போ வசனம் என்ன சொல்லுது? அவர் கையை காமிச்சு இதோ உன் கையை விரலை போடு அப்படின்னு சொன்னார். அவர் விழாவை காமிச்சு உன் கையை போடு, அவிசுவாசியாக இராத விசுவாசியாக இரு அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படியானா அவர் அடிக்கப்பட்ட இடம், நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், கையில் தான் அடிக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. நிறைய போதனைகள் வரும். நாம் எதை வச்சு நம்ம சரி பண்ணணும்னா, கேட்கறதுக்கு நம்ம கேட்கணும்னு கேட்கணும்னு கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் கேட்கும்போது சில நேரத்தில் அது மனசை பாதிக்கும் போது நம்ம என்ன செய்யலாம், அது கரெக்டாக, ஒரு வேளை கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நாம் அதுக்கு தீர்ப்பு எழுதக்கூடாது. என்ன செய்யணும்னா அதை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஆண்டவரே, இவருக்கு இதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்க, நான் என்ன சொல்லணும்னு சொல்லுவார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இந்த பைபிளை பிடி படிச்சுக்கோன்னு வார். இல்லை வசனத்தை உனக்கு குறிப்பிட்டு கோடிட்டு காட்டுவார், இந்த வசனத்தை படி அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு எது தெளிவுபடுத்துகிறதோ அதுதான் சரி. அல்லேலூயா. நான் சொன்னதோ அவர் சொன்னது இதெல்லாம் சரியா? எது வேதத்தோடு ஒத்து போகிறதோ அதுதான் சரி. அல்லேலூயா. அப்போ எது யார் சொல்றது வேதத்தோடு ஒத்து போகிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், அதன்படி நடக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசங்கள் பெருகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சபையில் சினிமா பாடல், டூயிட் பாடல் பாடி அதை கிறிஸ்துவ பாடலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இவர் அதில் வந்து ஹீரோ பாடின பாட்டை இயேசு பாடுற மாதிரியும், ஹீரோயின் பாடுற வார்த்தையை மணவாட்டி பாடுறதாவும் சொல்லி, அதுக்கு ஏன் பாடலாக இல்லை? எவ்வளோ வார்த்தைகள் வேதத்தில் இருக்குது. அதை சினிமா பாட்டை பாடி சினிமா பாட்டை அப்படியே வாசித்து பண்ணோமா அப்படின்னாக்கா அது ரொம்ப தேவையற்ற ஒரு காரியம்தான். நமக்கு இப்போ நான் யூடியூப்பில் ஒரு நியூஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போது இந்துக்கள் திருவிழாவில் கிறிஸ்துவ பாடல்னு போட்டுதாங்க. என்னடா அதை உள்ளே போய் பார்த்தா கிறிஸ்துவர்கள், அது இந்துக்கள் அந்த திருவிழா நடத்தி மேடை போட்டு பாட்டு கச்சேரி வைப்பாங்க பார்த்தீங்களா? அந்த பாட்டு கச்சேரியில் ஒரு பாடல், கிறிஸ்துவ பாடல் பாடப்பட்டது. அப்படி அவங்களே இயேசுவை அறியாத மக்களே அவங்க விழாவில்
இயேசுவை தேவன் என்று உயர்த்தி காண்பிக்கிறார்கள். ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, சபையிலேயே தவறுதலான செயல்களை செய்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்னா இதை நம்ம கவனிக்கணும். எது சரி எது தப்பு. அதாவது நீங்கள் குழந்தைங்களா இருந்தால் தப்பு சரின்னு கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் புருஷர்கள் ஆன பொழுது அது எது சரி எது தவறு என்று அறிந்து கொள்ள வேண்டும். என்னங்க அவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க அப்படி பண்ணுறாங்க, கேவலமாக இருக்குதுங்க அப்படின்னு இடறி போவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை பிசாசு உனக்கு ஏற்படுத்துவான். நீ என்ன பண்ணிடணும், பிசாசே உன் தந்திரம் எனக்கு தெரியும், இயேசு தான் எனக்கு தேவை, அவர் இல்லை இவர் இல்லை அவர் இல்லை அவர் இல்லை அவர் இல்லை, எனக்கு இயேசு தான். அல்லேலூயா. இயேசு தான் எனக்கு முக்கியம்னு நீங்கள் சொல்லணும். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் நல்ல நீங்கள் யாரை பார்த்தீங்களோ, யாரை நம்பினீங்களோ, யாரை பெருசாக நம்பிங்களோ, பக்திக்கு அவர் தான் சாட்சின்னு சொன்னீங்களோ அவங்க கூட கீழே விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இயேசு தான் உங்களுக்கு முன்மாதிரி. அல்லேலூயா. இயேசு அப்படியே, இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றுங்கள். மனுஷனை பின்பற்றினீங்கன்னா மனுஷனும் ஒரு நாள் போய் விழுவான், நீங்களும் அவன் கூட போய் விழுந்துருவீங்க. நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணோம், இயேசு தான். அதுவும் ஒரு பாட்டு அழகாக பாடுவாங்க, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது, முன்ன எனக்கு சிலுவை ஆண்டவர் இயேசு, பின்னாடி எனக்கு உலகம். அதனால் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன், நான் முன்னோக்கி செல்வேன். எத்தனை பேர் கீழே விழுந்தாலும், நம்ம கூட ஓடி வர்றவங்க எத்தனை பேர் விழுந்தாலும் சரி, நான் ஓடிக்கிட்டே இருக்கணும் தொடர்ச்சியாக. அல்லேலூயா. நீங்கள் ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, லோத்துனுடைய குடும்பம், லோத்து மனைவி, லோத்துனுடைய 2 பொண்ணு, மொத்தம் எத்தனை பேர், 4 பேர். தேவதூதன் சொல்கிறான், நீங்கள் இங்கே சமபூமி எங்கேயும் நிற்காதீங்க, அந்த நேரம் அந்த மலைக்கு ஓடிப்போங்க, பின்னிட்டு திரும்பி பார்க்காதீங்க, திரும்பி பார்த்தீங்கன்னா துப்பு தூணாக போயிடுவீங்க, அதனால ஓடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். இவங்க எல்லாம் லோத்து மனைவி கையை பிடிச்சாரு, மனைவி அவங்க 2 பொண்ணுங்க இந்தாண்ட பக்கம் 2 பொண்ணுங்க கையை பிடிச்சாரு, ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஓடுறாருக்கு, நிற்குது, வரமாட்டேங்குது ஒரு உடம்பு, மனைவி உடம்பு வரமாட்டேங்குது, நிற்குது. திரும்பி பார்க்கக்கூடாது, அப்படியே கையை விட்டாரு, பெண்ணுங்களை விட்டு ஓட ஆரம்பிச்சாரு. ஏன் தெரியுமா, அவங்களுக்கு என்ன தெரியுமா, திரும்பி என்னத்தான் அப்படி நடக்கும், நம்ம பார்க்காத்தாது அப்படின்னு திரும்பி பார்த்தாங்க. அந்த அம்மா அங்கேயே நின்ட்டாங்க. அல்லேலூயா. அவங்க திரும்பி மட்டும் பார்க்காத இருந்தா ஒரு ஒரு அமலேக்கரும் அம்மோனியரும் என்ற ஜாதி உருவாகியிருக்காது. அவங்க திரும்பி பார்த்ததனுடைய விளைவு அம்மோனியரும் அமலேக்கியரும் உருவானாங்க, மோவாபியரும் அம்மோனியரும் உருவானாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இவங்க உருவாகி இருக்கவே மாட்டாங்க. அந்த அம்மா பண்ண தப்பு. நம்ம என்ன அப்படின்னு சொன்னால், நாம் இயேசுவை பிடிச்சாச்சு, ஓடிக்கிட்டு இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருப்போம். கூட வந்தாலும் காணோம், திரும்பலாமா வேணாம்மா, எதுக்கு ஓடுவோம், அங்கே போய் பார்த்துக்கலாம் கடைசியா அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருங்க. பின்னால் வர்றவங்க வரலன்னா அவங்க திரும்பி பார்த்து நின்றுட்டாங்க, நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால், வசனத்தின்படி நம்ம வாழ கற்றுக்கிடணும். நம்ம அவங்கள என்ன பார்த்து உங்களை பார்த்து அவரை பார்த்து இவரை பார்த்து வாழ கற்றுக்காதீங்க, வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் இந்த 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 சிலுவையை நோக்கி நடக்க ஆரம்பித்து ஏறக்குறைய 41 வருஷம் எனக்கு ஆச்சு. இந்த 41 வருஷத்தில் 41 வருஷம் இல்லை 42 வருஷம் இருக்கும். இந்த 41 வருஷத்தில் ஒரு நாள் கூட தேவன் என்னை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. சாப்பாட்டுக்கு கைவிட்டாரா? இல்லை.
துணிமணிக்கு கைவிட்டாரா? இல்லை. காசு பணத்துக்கு கைவிட்டாரா? இல்லை. இடம் வீடு அதுக்கு கைவிட்டாரா? இல்லை. எதுவும் கைவிடலை. வெறும் கையோடு வந்தேன். யாக்கோபு சொன்னார்ல, நான் வெறும் கையோடு போனேன், இந்த 2 பரிவாரங்களை தேவன் எனக்கு கொடுத்தார் என்று சொன்னார் பாருங்க. அப்படித்தான் இன்னை வரையில் நடத்திக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. அவரை நம்பி வந்தவங்க கெட்டு போனதே கிடையாது. நம்பாதவங்க சொல்லுவாங்க, ஒரு உலகத்தில் ஒரு பாட சொல்லுவாங்க, என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, என்னை நம்பாத கெட்டவர்கள் எத்தனையோ பேர். நான் சொல்கிறேன், இயேசுவை நம்பி கெட்டவங்க இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது. அல்லேலூயா. அதனால் நீங்கள் நம்புங்க, இன்னும் அதிகமாக நம்புங்க, அவரை கெட்டியமாக பிடிச்சிக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலுவையிலே அவர் சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், அவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இதான் முதல் வார்த்தை. ஏன் தெரியுமா? அவங்க என்னன்னா, எருசலேமுக்கு வந்து அவர் 4 நாள் தாங்க ஆச்சு. எருசலேமுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் தான் ஆகுது. அவங்களுக்கு இயேசுவை பற்றியும் தெரியாது, ஒன்றும் தெரியல. ஒரே ஒரு பகை உணர்வு. என்ன தெரியுமா? அவர் தேவகுமாரன் சொல்லிட்டார், அவ்வளோதான். அந்த பகை உணர்வு தான் அவங்கள கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போச்சு. கொலை செய்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுச்சு. அந்த இடத்துல கூட ஆண்டவரே, இவங்க செய்யறது என்னதுன்னு தெரியாமல் செய்கிறாங்க, இவர்களை மன்னியும், இவர்களை மன்னிக்கக்கூடியவர்கள், இவங்க மன்னிப்புக்குரியவங்க, இவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டார். இங்கே நம்முடைய வாழ்க்கையில் பாருங்களேன், நம்ம சில பேரை மன்னிக்கவே மாட்டோம். மன்னிக்கவே மாட்டோம். என்ன தெரியுமா? அந்த வார்த்தை முதல்ல அது மூக்கில் ஒரு காற்று வரும், அப்படி வரும். அதுக்கப்புறம் அவன் செய்தது மறக்க முடியுமா, அவ அப்படி மறக்கிற மாதிரியா செய்தா அப்படின்னு ஆரம்பிப்போம். அதுக்கு எண்டு காடே கிடையாது. ஆனால் இயேசுவை தெரிஞ்சே கொலை பண்ணுறான். சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்தவன் தையனும் யூதன். அவன் கொலை செய்யாம அங்க இருக்கிற ஏரோதுனுடைய அரசாட்சியால கொலை செய்யப்படுறாங்க. இவனே ஒரு அடி அடிச்சுட்டா கூட பரவாயில்ல, வேற ஒருத்தனை வச்சு கொலை செய்யறான் பாருங்க, அது அதை விட கொடுமை. அப்படி கொலை செய்யறத இவன் தெரியாம செய்யறான், இவனை மன்னியும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட இன்னைக்கு இங்க நிக்கிறோம்னு சொன்னா அவர் மன்னிச்சதுனால தான். இல்லைன்னா இதில் எத்தனை பேர் இங்கே நின்று உட்காந்துருப்போம்? கட்டாயம் நான் வந்து இருந்திருக்க மாட்டேங்க, இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். அவர் மன்னிக்காம இருந்திருந்தா இந்த இடத்துல நிற்கிற தகுதி எனக்கு இருந்திருக்காது. நீங்களாம் பரிசுத்தவான்களோ? அப்போ நீங்களும் என்னை விட பக்தியாக தான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மன்னிச்சதுனால இங்கே உட்காந்துங்கிறோம். அல்லேலூயா. மன்னிக்கலைன்னா இந்த இடம் நம்ம இடம் கிடையாது. அப்போ அவர் நாம செய்கிற அறியாம செய்து கொண்டிருக்கிற இல்லை, செய்த அறியாமல் செய்த குற்றங்களை அவர் மன்னித்ததினால் நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இங்க வந்துட்டு நம்ம குற்றம் செய்யலாமா செய்யக்கூடாதா? ஏங்க செய்யக்கூடாது? அவர் அவர் பரிசுத்தர். அவர் சொன்னாரு, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். இப்ப செய்யலாமா செய்யக்கூடாதா? கட்டாயம் செய்யக்கூடாது. அவர் சொல்றது வசனம், நான் பரிசுத்தர்ப்பா, நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்களா? ஆமா ஆண்டவரே, அப்ப நீங்களும் பரிசுத்தமா இருங்க, அவ்வளவுதான். அப்ப செய்யலாமா வேணாம்னா அதுலயே பதில் கிடைச்சிடுது. ஒரு விஷயத்தை என்னன்னு சொன்னா, தேவன் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த பார்த்தீங்கன்னா, இந்த முதல் வார்த்தை நமக்கு வந்து இந்த 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 7 வார்த்தையை வச்சு ஒரு ஊழியக்கார் பாட்டு பாடினார். சிலுவையில் மலர்ந்த 7 பூக்கள். சிலுவையில் மலர்ந்த பேர் வந்து சீர்காழி இயேசு பிரகாசம். நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு இருக்கும். அந்த அவர் சிலுவையில் பூத்த மலர்கள் அப்படின்ற தலைப்பில் அந்த பாட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சிலுவையில் பூத்த மலர்கள் அப்படின்னு சொல்லி 7 மலர் அப்படின்னு 7 பூக்கள் அப்படின்னாரு. முதல் பூ
மன்னிப்பு. அந்த பூன்னு முடியுதுல்ல, அதனால அது ஒரு பூ, மன்னிப்பு அப்படின்றது. மன்னிப்பு அவர் நமக்கு கொடுத்தாரு. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போற வசனம் லூக்கா 23:43. ஒரு அள்ளிலே சொல்லிடலாமா? இந்த சம்பவத்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசுவை நல்லவர்னு காட்டக்கூடாது, அவர் ஒரு குற்றவாளின்னு காட்டணும். அதனால நீங்க பாருங்க, அன்றைக்கு தினத்துல இயேசுவோடு கூட 2 கள்ளர்களை, திருடர்களை, வலது பக்கம் ஒருத்தர் இடது பக்கம் ஒருத்தர் சிலுவையில் அடிச்சாங்க. ஏன் தெரியுமா? அவருக்கு தூக்கு தண்டனை, இவருக்கு தூக்கு தண்டனை, 2 பேரும் போட்டோம். இல்லை 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 இல்லை, இயேசுவை சாதாரணமாக அவர் ஒரு நீதிமான், அவரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக, குற்றப்பழி அவர் மேலே சுமத்தணுங்கிறதுக்காக போடுறான். அவனை 2 பேர் பிடிச்சி, 2 திருடனை பிடிச்சி அவர் கூட போடுறான். அவனும் திருடனோடு திருடனா போட்டு விடுறான் அப்படின்னு சொல்லுவதற்காக அவங்க என்ன செய்யப்படுதுன்னா, 2 கள்ளர்களை, திருடர்களை அங்கே சிலுவையில் அறையப்பட்டது. வலது பக்கத்தில் ஒரு திருடன், இடது பக்கத்தில் ஒரு திருடன், 2 பேரும் சிலுவையில் தொங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் கேட்குறான், ஆண்டவரே நீ தெய்வமாக இருந்தா பாவம் ஏன் எங்களை கூட கஷ்டப்படுற? நீ சிலுவையிலேருந்து இறங்கி வாயேன், நீ வரும்போது நீ வந்திருக்கலாமே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? நாங்கள் தான் திருடணும், தப்பு பண்ணோம், கஷ்டப்படுறோம், நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, அதுக்கு இன்னொருத்தன் எதிர் திசையில் இருக்கிறவன் என்ன சொல்கிறான், டேய் நீ இப்போ கூட திருந்த மாட்டியா? நாம் செய்த தப்புக்கு ஏற்ற தண்டனையை அனுபவிக்கிறோம், அவர் ஒரு தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கமாக திரும்பி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அவனை பார்த்து, யாரு அந்த சொன்னார், என்னை உம் ராஜ்யத்தில் நினைத்தருளும் அப்படின்னு சொன்னார். அவனை பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா சொல்லாமா? அவர் சொன்னார் 2வது வார்த்தை, மெய்யாகவே மெய்யாகவே இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். பரதேசி, பரலோகம் எல்லாம் அப்படிதான். இந்த பரதேசியில் இருப்பாய். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அவன் ஞானஸ்தானம் எடுக்கலை, 2வது திருடன் வேற. நீங்கள் ஒரு நல்லா கவனிச்சு பாருங்களேன், கடைசி மினிட்ல அவன் மனம் திரும்புகிறான். அல்லேலூயா. கடைசி சமயம், சாவ போகிறேன், இந்த நேரம் கூட நான் மனம் திரும்பலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கடைசி சந்தர்ப்பத்தில் அவன் மனம் திரும்பினா தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அந்த இடத்துல அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அவனும் நீ கூட இன்னைக்கு என் கூட பரதேசில் இருப்பாய். அந்த ரட்சிப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவசியங்க. நாம் இன்னைக்கு கிறிஸ்தவங்க, நம்ம ஏதோ கிறிஸ்தவங்க ஆயிட்டோங்க, போய் என்னம்மா அதில் போய் வீழ்த்தியா? நீங்கள் யாரும் விழலை, ஏற்றுக்கொண்டு போகிறீங்க. இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அப்படியே போய்கிட்டு இருக்கீங்க. யாரும் போய் கிறிஸ்துவத்துக்குள்ளே விழுந்துடலை. விழுந்துட்டா தான் எழுந்துருக்கிறது கஷ்டம். நீங்கள் விழாதவங்க, நீங்கள் ஏற்றுக்கொண்டவங்க. இந்த ஏற்றுக்கொண்டவங்க என்னன்னு சொன்னால், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பு என்னும் மகா பெரிய கிருபையை உங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, கடைசி நேரத்தில் மனம் திரும்பினவனை கூட அவர் ரட்சித்தார். அந்த இடத்துக்கு, அந்த மலருக்கு, அந்த பூவுக்கு என்ன பேரு? ரட்சிப்பு. முதல் பூவுக்கு மன்னிப்பு, 2வது பூன்னா ரட்சிப்பு. ரட்சிப்பை கர்த்தர் இங்கே அவனுக்கு கொடுத்தார். 3வது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா சொல்லமா? இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது கூட தன் கடமைகளை சரிவர சீரும் சிறப்புமாய் செய்கிறவராய் இருந்தார்.
கடைசி நேரத்தில் கூட அவர் பொறுப்பில் இருந்து கொஞ்சம் கூட தவறவே இல்லை. என்ன நடந்ததுன்னா, அவங்க அப்பா வந்து ஏதோ இயேசுவுக்கு அப்பாவாக நியமிக்கப்பட்டிருந்தார் பாரு, யோசேப்பு. அவர் சின்ன வயசுலேயே இயேசு குழந்தையா இருக்கும்போதே அவர் காலமாயிட்டாரு. அதுக்கு பிறகு முழு குடும்பத்தையும் காப்பாற்றுற பொறுப்பு இயேசுக்கு மேலே விழுந்தது. இயேசு தான் அந்த முழு குடும்பத்தையும் தச்சை தொழில் செய்து காப்பாற்றினார். அல்லேலூயா. அவர் அந்த குடும்பம் முழுதையும் காப்பாற்றுறார். இப்போ அவரும் கொலை செய்யப்படுறார். இப்போ அவங்க அம்மா தாயார் கன்னி மரியாள் என்னன்னாக்கா அவங்க அனாதையாக இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவர் சொன்னார், யோவான் வந்து அவங்களுடைய சித்தி பையன், இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தி பையன். யாரா இருக்கும் அந்த சித்தி? இயேசு கிறிஸ்து தாயோடு கூட பிறந்த கிளியோப்பா மரியாளுடைய பிள்ளைங்க யாக்கோபு, யோவான். இவங்க தான் வந்து இவங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த யோவான் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன்னு பேர் வரும். இவன் யாரு? இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன். இயேசுவின் மார்பிலே அந்த இது பண்ணும்போது பாதம் கழுவி அந்த இதெல்லாம் திருவிருந்து பண்ணும்போது அவர் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார். என்ன ஒருத்தன் காட்டி கொடுப்பான்னு சொன்னான். அப்போ அவர் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த ஒரு சீசன் யாருன்னா யோவான். அந்த யோவான் யாருன்னா அவர் சகோதரி அவருடைய சிறிய தாயுடைய சிறிய தகப்பனுடைய மகன். அவருக்கு ஏறக்குறைய தம்பியா இருக்கிறான். அல்லேலூயா. நீங்க கவனிக்க வேண்டிய விஷயத்தை கவனிங்க. தம்முடைய சீஷன் யோவானை பார்த்து தமக்கு அன்பாயிருந்த சீஷன். நிறைய சீஷர்கள் இருக்கிறாங்க. நீங்க கூட ஏசப்பா பிள்ளைங்க சீஷர்கள் தான். இதில் முக்கியமானது ஒன்று அன்பாயிருக்கிற சீஷர், இன்னும் இன்னும் கொஞ்சம் நெருக்கம். சீஷர்கள் தான் நீங்களும் அன்பாக இருக்கிற சீஷர்களா? அப்படின்னா நீங்கள் அன்புள்ள சீஷர்களாக இருந்தீங்கன்னா தேவன் அந்த பொறுப்பை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஏன் சொன்னா அவர் செய்ய வேண்டிய வேலையை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு இயேசுவுக்கு அன்பான சீஷர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. அந்த 26வது வசனம், அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷன் என்று எழுதுறார் பாருங்க. அந்த வார்த்தைகளை கவனிங்க. தமக்கு அன்பாயிருந்த சீஷன் என்று எழுதுறார். நீங்க கவனிக்கணும். நம்ம எவ்வளோ பேர் இருக்கிறோம்? நீங்கள்லாம் ஏசப்பா பிள்ளைங்களுடைய சீஷர்கள் தான், சீஷிகள் தான். ஆனால் அன்பான சீஷரா, அன்பான சீஷியா இருக்கிறீங்களான்னு கவனிச்சு பாருங்க. அதுதாங்க முக்கியம். எவ்வளோ பேர் சீஷர்கள் இருக்கிறாங்க? 12 பேர் இருந்தாங்களே, அதை ஒருத்தன் காட்டி கொடுத்தான், போனான், வயிறு வெடிச்சு செத்து போனான், அவனை விட்டுருக்க. மிச்சம் 11 பேர் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய மகிமை, அவங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய மகத்துவம் என்னன்னு சொன்னா இந்த யோவானுக்கு வந்தது. காரணம் என்ன? காரணம் இவன் இயேசுவிடத்தில் அன்பாயிருந்தான். அல்லேலூயா. சீஷனான்றத மாதிரி சீஷனா இருக்கிறதுக்கு அதுக்கு மேல அவன் சொந்தக்காரன்றதுக்கு அதுக்கு அப்புறம் அதை விட இன்னும் அதிகமா இயேசுவின் மேல் மிகவும் அன்புள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அவன் தம்பிங்கிறதுனால அன்பா இருந்தானா? இல்லை. அவன் சீஷனா இருக்கிறதுனால அன்பா இருந்தானா? இல்லை. அதை விட தேவனிடத்துல இன்னும் அதிகமான அன்புள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. என் ஆண்டவர் மன்னிச்சாருங்க, நான் அன்பா இருக்கிறேன், அது அன்பு இல்லை. நான் அவர் என்னை ஏற்றுக்கொண்டங்க அதனால அன்பா இருக்கிறேங்க, இல்லைங்க. அதை விட நீ அன்பா இருக்க வேண்டும். ஏன்னா வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறதே, அவருக்கு அருகே நின்ற அன்பா இருந்த சீஷனையும். எவ்வளவு அருமையா அன்பா இருந்த சீஷன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? 10ஓட 11 இருக்கிறோங்க. அப்படியே ஓடுறோம், அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள்லாம் சீஷர்கள், அன்பான சீஷர்களாக இருங்க. அல்லேலூயா. நம்பி இயேசு உங்கள்கிட்ட இதை செய்யின்னு சொல்லி கொடுக்கணும். 10-11 பேர் இருக்காங்கங்க. அந்த 11 பேர்ல இவன் ஒருத்தன் தான் சொல்றாரு. அவனை யோவானை பார்த்து சொல்றாரு, நீ இதான் உன் அம்மா. அவன் அம்மாவை பார்த்து சொல்றாரு, அவன் தான் உன் பையன், அவன் இனிமே உன்னை பார்த்துக்குவான், அவர் சொல்றாரு அவனை பார்த்து, அன்பா இந்த சீசன் பார்த்து, அவதான் எங்க அம்மா,
அவளை நீ பார்த்துக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க எதனா மாறுத்தரம் சொன்னாங்களான்னா கிடையவே கிடையாது. அதுதான் அன்பு. சொல்கிறத ஏன், அது எப்படி, அது என்ன வரும், அது எப்படி வரும், கேள்வி கிடையாது. அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அதுதான் அன்பு. அந்த அன்பு இங்கே யோவான் கிட்ட இருந்தது. அந்த அன்பு உங்ககிட்ட இருக்கா? இருந்ததுன்னா நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. இப்போ மூணாவது அவர் சொன்னார், இதோ உன் தாய், இதோ சிறியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். இப்போ இந்த என்ன மூணாவது பூ என்ன பூவா இருக்கும், மலரா இருக்கும்? அப்படியே சாதாரணமாக அடிச்சு விட்டுறது, கொஞ்சம் கூட யோசிக்கலாம் மாட்டீங்க. இங்கே நடந்த விஷயத்தை நல்லா கவனிங்க. இது யோவான், இது இயேசுவின் தாய், இது இயேசுவின் தாய், இது யோவான். இங்கே அன்புலாம் ஒன்றும் கிடையாது. இந்த பையனை பார்த்து டேய் இந்த அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அம்மாவை பார்த்து இந்த பையன் பார்த்துக்கோம்மா அப்படின்னு சொல்கிறாரு. புரியல? முக்காவாசி கட்ட சொல்றாங்க பராமரிப்பு. அல்லேலூயா. பராமரிப்பு என்ற பூ, மலர் பூ, மூணாவது பூ பராமரிப்பு. ஏன்னா இவங்களை பராமரிக்கும்படி இன்னொரு கையில் ஆண்டர் பண்ணுறது, ஒப்பு கொடுக்கறது. ஒப்பு கொடுத்த அந்த இடத்துக்கு பேர் பராமரிப்பு. அல்லேலூயா. நான்காவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடித்து தொங்க விடப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் சரியாக அதிகாலையில் அவரை சிலுவையில் அடிச்சிட்டாங்க. ஏறக்கூடிய இருட்டோடு அடிச்சிட்டாங்க. இருட்டோடு அடித்தது இப்போ மணி 9 ஆயிடுச்சு. சொல்கிறார் பாருங்க, 9ஆம் மணி நேரத்தில், 9 மணிக்கெல்லாம் அவர் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி அந்த வார்த்தை இன்னொரு இடத்துல சொல்லும்போது வேறு மாதிரி எழுதியிருக்கோம், ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி. இங்கே சொல்லும்போது ஏலி ஏலி லாமா சபக்தானி. இப்போ அவர் மொழியில் சொன்னார், நமக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா. இப்போ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தேவன் கைவிட்டாரா? தேவன் கைவிட்டாரா? நல்லா கவனிங்களேன். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுறார். அந்த சம்பவத்தை அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுறாரு. அவங்க சீஷர்கள் 12 பேரில் ஒருத்தனை மிஸ் ஆகிட்டான். ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான்ல, அவனை விட்டுருங்க. 11 பேர். 11 பேரில் 3 பேரை கை கூட கூப்பிட்டுக்கினாரு. மிச்சம் எத்தனை பேர்? 8 பேர் தானே? 8 பேர் தான். நமக்கு ரொம்ப கணக்கு பண்ண வேண்டியது இல்லை. இன்னும் நம்ம அந்த அளவுக்கு படிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, அவங்க பாருங்களேன், 8 பேரை ஒரு இடத்துல விட்டார். கூட 3 பேரை கூட்டின்னு போனார். அந்த 3 பேரையும் கொஞ்சம் தூரம் விட்டார். கொஞ்சம் தூரத்தில் கொண்டாந்து இங்கே விட்டார். இங்கேருந்து கல் ஏறிகிற தூரத்துக்கு போய் அவர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். வந்து பார்த்தா தூங்கி நிற்கிறானுங்க. பயங்கர தூக்கம். இன்னும் இப்படி தூங்குறானுங்க. டேய் 1 மணி நேரமாவது விழித்திருங்கடான்னு சொல்லிட்டு அவர் போய் ஜெபம் பண்ணுற நேரத்தில் நடந்த விஷயந்தான் என்ன தெரியுமா? அவர் ரத்தம் எல்லாம் வேர்வையின் பெரும் துளிகளாக வெளியே வருது. இப்போ நம்ம உடம்புக்கு உயிரே ரத்தம் தான். நம்ம உடம்பு சரியில்லைன்னா உடனே ரத்தம் ஏற்றுவாங்க.
ரத்தம்லாம் குறைஞ்சிச்சுன்னா உயிர் ஆபத்து இருக்குது, உடனே ரத்தம் ஏற்றணும் அப்படின்னு ரத்தம் ஏற்றுவாங்க. ரத்தம் வந்து உயிர் கொடுக்கறது. இப்போ ஒரு மிருகத்துக்குடைய ரத்தம், ஒரு மிருகத்துக்கு உயிர் ரத்தத்தில் இருக்குது, அப்போ மனுஷனுக்கு உயிர் ரத்தத்தில் இருக்குது. அப்போ இந்த ரத்தம் என்ன ஆச்சுன்னா வேர்வையின் பெரும் துளிகளாக வெளியே வருது. இப்போ அவர் இங்கே ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே நான் இங்கே மரிப்பது உமக்கு சித்தமானால் உம் சித்தத்தின்படி ஆக கடவது என்றார். ஏன்னா உயிர் போகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு, ரத்தம் பூரா வெளியே போயிடுச்சு. வெளியே போயிட்டான்னா உயிர் போக போகுதுன்னு அர்த்தம். உயிர் போய் ரத்தம் உடம்புலேருந்து வெளியே போயிடுச்சுன்னா, நீங்கள் இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி ஒருத்தர் கீழே விழுந்தாங்கன்னா அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலன்னா அவங்களுக்கு எங்கேயோ கையில் காலில் அடிபட்டுருந்தா கூட உடனே இங்கே ஒரு கை உடஞ்சி போச்சுங்க, மொத்த ரத்தமும் வெளியே போச்சு, கை உடஞ்சி போகிறதுக்கு செத்து போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? ரத்தம் பூரா வெளியேறிடுச்சுன்னு தான் முக்கியம். இப்போ ரத்தம் முக்கியமானது. இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவர் இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அந்த வேர்வையில் ரத்தம் எல்லாம் வேர்வையாக வெளியேறிடுது. உடனே அங்கே அவர் சொல்கிறாரு, நான் இங்கே மரிக்கிறது உங்கள் சித்தமாக இருந்தால் சித்தத்தின்படி ஆகட்டும்னு சொன்னார். அப்போ என்ன சொன்னாங்க, தேவ தூதர்கள் வந்து அவரை தேற்றினதாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் கெத்செமனே தோட்டத்தில் சாகிறது மரிக்கிறது தேவ சித்தம் இல்லை. அப்போ என்ன தேவ சித்தம்னா சிலுவையில் மரிக்கிறது தான் தேவ சித்தம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இயேசு சிலுவையில் மரிக்கணும்னு தான், சிலுவையில் மரிக்கிறதற்காகத்தான் அனுப்பப்பட்டார். அப்போ வழியில சாகிறத அவரு அனுமதிக்கவில்லை. இப்போ அது போல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தேவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார் என்று இங்க சொல்லலாமானா இன்னும் அவருடைய பணி முடியவில்லை. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. இப்போ அந்த கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, இது என்ன பூவா இருக்கலாம் சொல்லுங்க? கரெக்டாக சொன்னீங்களா? கரெக்டாக தான் சொன்னீங்க. இப்படி கேட்டால் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். அதாவது தேவன் தன்னைத்தானே தவிப்புக்குள்ளே கொண்டாடுறாரு. ஒருவேளை தேவன் கைவிட்டாரா? நமக்கு கூட சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும். நம்ம சக்திக்கு மீறின பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆண்டவர் என்ன கைவிட்டார், ஆண்டவரே கைவிட்டார், நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்று சொல்லட்டுமா? நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒரு பக்தன் பாடினார், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களையே சொல்லி 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 நோக வைப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் இயேசு என் தேவன் ஒருவரே. அல்லேலூயா. நீங்க எப்பேற்பட்ட சில நேரம் சூழ்நிலைகள் அப்படி அமையும். ஆண்டவரே கைவிட்டாருமா, வரவெல்லாம் சொல்லுவான் ஆண்டவர் உன்னை கைவிட்டாருமா. நான் சொல்லட்டுமா? நீ ஆராதிக்கிற தேவன் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை ஒன்னே ஒன்று மட்டும் நான் ஞாபகப்படுத்துறேன், நான் உன்னை விட்டு உன்னை. இது எப்போவாவது நடக்குமா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாருங்க, அவர் சொன்ன ப்ராமிஸ். உங்கள் கை இது உங்கள் கை, இது அவர் கை. நான் உன்னை விட்டு உன்னை இப்போ ப்ராமிஸ் பண்ணிட்டார்.
மாறுவாரா? மாத்திக்குவாரா? ஏன்? வார்த்தையில் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அப்போ வார்த்தையில் உண்மை உள்ளவர். உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னவர் இங்க நீ தவிக்கிற போது விட்டு விடுவாரான்னு சொன்னா நிச்சயம் விட மாட்டார். அல்லேலூயா. உனக்கு என்ன வந்தாலும் ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம விட்டு பார்ப்பாரு, என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி. நீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சாரு குட்டி இருக்கான்ல, அவனும் அவங்க அப்பாவும் போகும்போது நான் பார்ப்பேன். சில இடத்துங்களில் இந்த இப்போ மண்ணு கொட்டிட்டோம் கொஞ்சம், அதில் ரொம்ப ஜல்லியாக இருந்த கல், அதில் செருப்பை போட்டு அவனை அப்படியே விட்டுருவான். அவன் போய் விழும்போது தடுக்கும்போது அப்படியே விழுவான், எழுந்திருப்பான், அப்படியே கம்முன்னு விட்டு இருப்பான். அப்போது அவன் சாவணுன்ற எண்ணமா என்ன காரணமாக இருக்கும்? அந்த கல் ஜல்லிக்கு மாதிரி இருக்குங்க, அந்த கல்லில் குழந்தை விழுறான், அவன் அப்படியே பார்த்துக்கு நிற்கிறான். அப்போ இது அவன் அந்த குழந்தை சாவணுன்ற எண்ணமா இல்லை வேற என்னவா இருக்கும்? சொல்லுங்க. குழந்தை அவனே தன்னுடைய காரியத்தை பேஸ் பண்ண வேண்டும் என்கிற அந்த பெரும் சிந்தனை அது. அல்லேலூயா. அப்போ தேவன் உங்ககிட்ட காட்டும் போது மட்டும் கைவிட்டாரு. உங்க குழந்தைகிட்ட காட்டும் போது, நீங்க காட்டும் போது அது 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 பெரிய சிந்தனைங்க, மாபெரும் சிந்தனை. அதே ஆண்டவர் உங்ககிட்ட காட்டினா கைவிட்டாருப்பா இல்லைங்க, அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. உன்னை கைவிடவே மாட்டார் அவர். அல்லேலூயா. என்னைக்கு உனக்கு பிராமிஸ் பண்ணாரோ, வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, உன்னை கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்தாரோ, எந்த காலத்திலும் உன்னை கைவிட மாட்டார் அவர். அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி உன்னை கைவிடவே மாட்டார். உனக்கு அப்போ கைவிடப்பட்ட நிலைமை இருந்துச்சுன்னா நீ உன்னை திடப்படுத்தி கொள்வதற்காக தேவன் விட்டு பக்கத்தில் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று பொருள். அல்லேலூயா. உன்னை எழுந்திருக்க, நீயே விழுந்த, நீயே எழுந்திருக்கும்படி உனக்கு அந்த திறமையை, திராணியை உனக்கு உண்டாக்க வேண்டும் என்று தேவன் உன் பக்கத்தில் நின்று உன்னோடு உன்னை பார்த்து என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போ கைவிடுறதுக்கும் திடப்படுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வங்க, கைவிடாத ஒரு தெய்வம் உண்டுனா அது நீங்க ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. இதுக்கு என்ன சொன்னீங்க? நாலாவது பூ என்ன பூ சொன்னீங்க? தவிப்பு. முதல் பூ என்ன சொன்னீங்க? மன்னிப்பு. இரண்டாவது பூ என்ன சொன்னீங்க? ரட்சிப்பு. மூணாவது பூ என்ன சொன்னீங்க? பராமரிப்பு. நாலாவது பூ தவிப்பு. இப்ப நம்ம அஞ்சாவது பூவுக்கு போயிடலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அடுத்தது நம்ம பார்க்க போற முக்கியமான வசனம், இயேசு சொன்ன, சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு இயேசு சொன்ன 5வது வார்த்தை, 5வது வார்த்தை. குட் ஃப்ரைடேக்கு என்ன செய்தினா அதுக்கு தனி செய்தி எடுத்து வச்சிருக்கேன். அதனால இந்த செய்தியை இன்னைக்கு சொல்றேன். இப்போ நீ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, படிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன். 5வது வார்த்தை, அவர் தாகமாயிருக்கிறேன் என்றார். தாகமாயிருக்கிறேன். இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, தாகங்கிறத நமக்கு நிறைய காரியங்களை சொல்லலாம். இப்போ நமக்கு தாகமா இருக்கு, நான் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னா அந்த தாகம் வேற. ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டு அதை பெற வேண்டி ஆவலா நான் காத்திருக்கிறேன்னா அந்த தாகம் வேற. இல்லை ஒரு உறவு, என் சொந்தக்கார் ஒருத்தர் நான் ரொம்ப நேசித்தேன்,
அவங்க என்னை விட்டு தூரம் போகிறாங்க, அவங்களுடைய அந்த உறவு, அந்த அந்த பாசம் நான் காத்து இருக்கிறேன், அதுனா அந்த தாகமும் வேற. இந்த தாகம் வித்தியாசம் இருக்கு. நம்ம தண்ணி குடிக்கிறதுக்காக வர்ற தாகம் வேற, அது தண்ணி குடிச்சா சரியாயிடும். ஆனால் நம்முடைய மனசில் வர்ற தாகம் இருக்கு பாருங்க, அந்த தாகத்துக்கு இதுவே கிடையாது, தண்ணியே கிடையாது. அதுக்கு ஒரே மருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நிறைய காரியங்கள் நம்ம சிந்திப்போம், யோசிப்போம், அன்பு காட்டுவோம், அந்த திரும்ப அந்த அன்பு திரும்பி நமக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்ப்போம், கிடைக்காது. நேசிப்போம், அந்த அன்பு கிடைக்குமான்னு பார்ப்போம், அது கிடைக்காது. நான் ஒரு பொருளை விரும்பினேன், அது எனக்கு கிடைக்குமா, நான் கிடைக்காது. இப்படி அது மேலே வர்ற அந்த தாகத்துக்கு பேர், அந்த தாகம் இருக்கு பார்த்தீங்களா, அது பெரிய தாகம். இப்போ இயேசுக்கு இன்னும் அப்படிப்பட்ட தாகம் இருந்திருக்கும். என்ன தாகங்க? அவர் எதனா ஆசைப்பட்டிருப்பாரோ? நீங்க சொல்றீங்க, ஆனா என் காதுல விழ மாட்டேங்குது. சொல்லுங்க, அதுதாங்க உண்மை. கரெக்டா சொல்றீங்க. ஏன் குசு குசுன்னு சொல்றீங்க? அது சத்தமா சொன்னதானே எனக்கு கேட்கும். நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம்ல, என் காதுல கேட்கணும்ல. கவனிங்க, இந்த ஜனம் மனுக்குலம் ரட்சிக்கப்படணுங்கிறத ஒரே நோக்கம்தான் என் ஆண்டவருடைய நோக்கம். அல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்த உடனே அவர் சொன்னது சீஷர்களை பார்த்து, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம், 19வது வசனம், 20வது வசனம். சமீபத்தில் வந்து, யார் சமீபத்தில் வந்து? அது முன் வசனம் படிங்க. கவனிங்க, இப்போதான் கரெக்டான இடத்துல படிக்கிறீங்க. 11 சீஷர்களும். அந்த 12 தானே இருக்கணும். ஒருத்தன் காட்டி கொடுத்து வயிறு வெடிச்சு செத்து போயிட்டான், அவனை விட்டுடுங்க. 11 பேர். 11 பேரும் கலிலேயாவிலே அவருக்கு குறிப்பு சொல்லியிருந்த இடத்துல போனாங்க. அங்கே அவர்களை அவர் கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலர் சந்தேகப்பட்டாங்க. அது எப்பவுமே இருக்குதான். இங்கே எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் சந்தேகப்படுறீங்கன்னு இங்கேயும் இருக்கிறாங்க. அது மாதிரி ஆட்கள் நம்புறவங்களும் இருக்காங்க, சொல்ற மாதிரியா நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கதான் செய்வாங்க. சரி, கவனிங்க. அப்பொழுது இயேசு அவங்க பக்கத்தில் வந்து, சீஷர் 11 பேர் பக்கத்தில் வந்து அவங்க 11 பேரை பார்த்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, உலகத்தின் கடைசி வரை நான் உங்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்ப தெரியுதா இயேசுவுக்கு தாகம் என்ன? ஆத்ம தாகம். இப்ப இந்த பூக்கு என்ன பேர் வைக்கலாம்? எல்லாத்தையும் கரெக்டா சொன்னீங்க. இங்க வந்து சிக்கல் முக்கல் ஆடுறீங்களே. நீங்க சொல்லாம நான் சொல்ல மாட்டேன். சொல்றீங்களா? நான் சொல்லவா? சாலமோன் சொல்றாப்புல கலைப்பா. கரெக்டா சொன்னாப்லையா? டேப் எட்டி பார்த்துட்டு சொல்றாராம் கலைப்பு. அல்லேலூயா. அவருக்கு அந்த களைப்பு வந்துடுச்சு, தாகமா இருக்கிறேன்ற அந்த களைப்பு வந்துடுச்சு. அந்த பூவா சொல்லணும் அந்த வார்த்தையை. அந்த இடத்துல வந்து அதை பாட்டில் வந்து நீங்கள் வீட்டில் போயிட்டு சீர்காழி இயேசு பிரகாசம் பாடின சிலுவை பாடல் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு நாள் ஹை பீச்சில் பாடுவார் அவர். கல்வாரி என்னும் தோட்டத்திலே அந்த பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பாட்டில் இந்த பூக்களை பற்றி வரும். 5வது களைப்பு. 6வது யோவான் 19:30. 6வது முடிஞ்சது, அவ்வளவுதான், முடிந்தது என்கிற வார்த்தையை சொன்னார். நீங்க கவனிக்கணும், இந்த இடத்துல ஆண்டவர் வந்து தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே
அங்கே இருந்த 2 பேர் என்ன பண்ணானுங்க, கடற்காளானிலே காடியை நனைத்து அவருக்கு குடிக்கிறதுக்கு நீட்டினாங்க. கடற்காளானிலே காடியை நனைத்து அதை கொஞ்சம் சப்பி உறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. கடற்காளான், காடினா கசப்பு, காடினாவே கசப்பு, கசப்பான ஒரு திரவத்தை அவர் குடிக்கும்படி நீட்டினாங்க. அவர் சுவைத்து பார்த்தார், கசப்பு, அதை விட வேணான்னு சொல்லி விட்டார். குடிச்சிட்டு அதை பார்த்துட்டு நம்ம வேலை வந்த வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி அங்கே 6வதாக அவர் சொன்ன வேலை, அவர் வார்த்தை, முடிந்தது, என்னை அனுப்பின வேலை முடிந்தது, நான் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி முடிந்தது என்று சொன்னார். நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிங்களேன், நீங்கள் இருக்கிறீங்களே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக குடும்பமாக இருக்கிறீங்க. சிங்கிள் யாரும் இல்லை, எல்லாரும் தனித்தனியாகவும் குடும்பமாகவும் இருக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு வேலையை தேவன் வச்சிருக்கிறார். எப்போவாவது ஆண்டவரே அது என்னன்னு கேட்டிருக்கீங்களா அப்படின்னா இல்லை. ஆண்டவரே காலையில் எழுந்த உடனே நான் எழுந்திரிச்சிட்டேன், பைபிள் படிச்சிட்டேன், பாட்டு படிச்சிட்டேன், பைபிளும் படிச்சிட்டேன், அவள் தான் நான் போகிறேன் அப்படின்னு போய்க்கினே இருக்கிறோம். எப்போவாவது நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேட்டோமானா கேட்டதே கிடையாது, கேட்க போகிறதும் கிடையாது. நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், பவுல் அப்போஸ்தலன், அவனை தேவன் சந்திக்கிறார். அவன் எங்கே போகிறான்? தமஸ்குவுக்கு போகிறான். எதுக்கு போகிறான்? கிறிஸ்தவர்களை கெடுக்க போகிறான், அழிக்க போகிறான். அவனை தேவன் சந்திக்கிறார். சந்தித்த உடனே அவன் கீழே விழுந்து கண்ணு தெரியாமல் போகிறான். அப்போது கூப்பிட்றாரு, சவுலே சவுலே அப்படின்றாரு. உடனே அவன் என்ன கேட்டான்? ஆண்டவரே நீ யாருன்னு கேட்டான். அவர் என்ன சொன்னார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். உடனே அவன் என்ன தெரியுமா சொன்னான்? நான் என்ன செய்ய, இதுதாங்க உங்களை ஜபமாக இருக்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். காலை முதல் மாலை வரை, காலை முதல் மாலை வரை உம் சித்தம் என்னில் நிறைவேறட்டும், உம் சித்தம் என்னில் நிறைவேறட்டும். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். இதுவரையில நான் அப்படி தாங்க ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன செய்யணும், அப்படி தாங்க நான் இன்னைக்கு வரல ஜெபம் பண்ணிக்கிறேன். அப்படிங்களா? உண்மைதானா? சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் தான் கொடுத்து வச்சவங்க. ஏன் தெரியுமா? நாம் ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே இதை செய்யும், ஆண்டவரே அதை செய்யும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்கறதே கிடையாது. அதாவது ஒரு விஷயம் பாருங்களேன், ஒரு விவசாயம் எடுத்துக்கோங்க. ஒரு விவசாயி ஒரு விதையை எடுத்து போய் நிலத்தில் விதைக்கணும். விதைச்சாதான் அது 30, 60, 100 பலன் கிடைக்கும். இவர் எடுத்து போய் டக்குன்னு நிலத்தில் போட்டுருவாரானா கிடையாது. அந்த நிலத்தை அவர் பக்குவப்படுத்தணும். அந்த விதை முளைச்சி பலன் கொடுக்குற அளவுக்கு அந்த நிலத்தை பக்குவப்படுத்தணும். அதை கொத்தி புல்லாம் எடுத்து களை எடுத்து அது மண்ணை பக்குவப்படுத்தின பிறகு அந்த மண்ணு பக்குவப்பட்ட பின்பு அந்த விதை முளைக்கிற விதையா அப்படின்னு பார்த்து அதை முளைச்சி அதை நட்டு அதுக்கப்புறம் அது பலன் கொடுக்குறவரெல்லாம் காத்திருக்கணும். அப்படி காத்திருந்தால் தான் அது பலன் கொடுக்கும். நம்ம உடனே எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி போனோம், கொஞ்சம் சோறு ரெடியாக வச்சுருந்துருப்பாங்க,
அந்த சோத்தை கொஞ்சம் அள்ளி போடுவான், கொஞ்சம் கோஸு திருவி வச்சுருப்பான், அதை கொஞ்சம் அள்ளி போடுவாங்க, கொஞ்சம் கறி ஏற்கனவே வறுத்து வச்சுருப்பான், அதை கொஞ்சம் அள்ளி போடுவான், கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஊற்றுவான், 2 கடாயை தூக்கி ஒரு குலுக்குவான், அப்படி கொட்டி கொடுத்தா சாப்பிட்டு வந்துன்னு இருக்க வேண்டியது தான். இப்படி தான் நம்ம விரும்புகிறோம். ஆனால் அப்படி எப்பவுமே நடக்காது. நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா முதல்ல நீ பண்படுத்தப்படணும், 2வது நீ நடப்படணும், 3வது நீ விளையிற வரல காத்திருக்கணும். அப்போ தான் பலன் கொடுக்கும். உடனே நான் இன்னைக்கு விளைக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் விளைந்து கலன் கொடுப்பீராக. ஒண்ணுமே காணுங்க. இப்படி தாங்க இருக்கணும் லைஃப். நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா முதல்ல நீ பண்படுத்தப்பட வேண்டும். விதைக்கிறதுக்கு சரியான நிலமா நீ மாறணும். அதுக்கப்புறம் நட்ட விதை உனக்குள்ள பலன் கொடுக்கணும். அது முளைச்சி பலன் கொடுக்கத்தக்கதான விளைஞ்சி பெரிய மரமா செடியா கொடியா பயிரா மாறணும். ஒரு நெல் பயிராக இருந்தால் 3 மாதம் 6 மாதம் காத்து இருக்கணும். அப்போ தாங்க அருவா எடுத்துக்கின்னு அறக்க போக முடியும். அதுக்குள்ள நேற்று நட்டு வந்தங்க, இன்னைக்கு அருவா எடுத்துன்னு போக போகிறேன் அப்படின்னா ஒன்றும் இருக்காது. அப்படி தான் இன்னைக்கு நிறைய பேருடைய ஜபம் இருக்கு. கேட்டோம், ஆண்டவரே ஆசீர்வதியும், ஓகே ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கான செயல் திட்டங்களை பண்ணணும். அது பண்றதுக்கு முன்னே அங்க ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு நாமளே ஒரு முடிவு பண்ணிட்டு அவர்லாம் ஆசீர்வதிக்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு முடிவு பண்ணி அதை விட்டுருவோம். திரும்பி நாளைக்கு வேற ஒரு ஜெபம் பண்ணுவோம். எதடா உனக்கு நான் செய்யறது? இன்னைக்கு நேற்று ஒன்று கேட்டேன், இன்னைக்கு ஒன்று கேட்குறேன், எதைத்தான் செய்ய சொல்றேன்? நமக்கே இன்னும் நிலை கிடையாது. நாம முதல்ல நிலையா இருக்கணும். ஆசீர்வாதங்கிறது எடுத்து டக்குன்னு அப்படி ஜிப்பு பிரிச்சுட்டு கொட்டுறது இல்லை. ஆசீர்வாதங்கிறது அதை பெறக்கூடிய அளவுக்கு நாம் பண்படுத்தப்பட்டிருக்கணும். உங்க கண்ணுக்கு முன்ன இப்போ ஆசீர்வாதமா இருக்கிறேன், ஒரு 5-10 வருஷமா நீங்க பார்க்குற அளவுக்கு இருக்கிறேன். அதுக்கு முன்னெல்லாம் பயங்கர கஷ்டம், பயங்கர நெருக்கம். ஒவ்வொரு வினாடியும் நிமிஷமும் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்? 3 பேர் படிக்கணும், 3 பேர் காலேஜுக்கு போகணும், 3 பேருக்கு பஸ் ஃபேர் கொடுத்து அனுப்பணும். யோசித்து பாருங்க. அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் அடுத்தது என்ன பண்றது. எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இப்போ விளைஞ்சி பலன் கொடுக்குது, நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அல்லேலூயா. அன்னைக்கு விதைச்சிட்டங்க, இன்னைக்கு பலன் கிடைக்கும். அன்னைக்கே பலன் கிடைக்குமானா கிடைக்காது. விதைக்கிறது வேலை, பலன் கொடுக்குற வரலாம் வெயிட் பண்ண எடுத்து ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நீ பார்க்கணும்னா வெயிட் பண்ணணும். அல்லேலூயா. தேவன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு முடிந்தது என்று சொன்னார். அல்லேலூயா. இதுக்கு என்ன சொல்லலாம்? ஒப்படைப்பு. அப்போ முதல்ல சொன்ன மாதிரி அம்மாவை பிள்ளைகிட்ட ஒப்படைச்சார், அப்பா கிட்ட ஒப்படைச்சார். அதுக்கு பராமரிப்பு ஒப்படைப்பு எல்லாம் ஒரே வார்த்தை தானே. இது எப்படி ஒப்படைப்புன்னு சொல்லுவீங்க? ஒப்பு கோடு தீரையா உண்மையே எனக்காக அப்படி சொல்றீங்களா? இது என்னன்னு சொன்னா முடிச்சிட்டங்க, ஒரு எல்லாத்தையும் முடிச்சிட்டங்க அப்படிங்கிற அதுக்கு பூரிப்புங்க. அப்படி அப்பா எவ்வளவு யோசிக்கிறீங்க என்னங்க? பூரிப்பு. 7வது வார்த்தையை நம்ம படிச்சு முடிச்சிடலாமா? டைம் என்னாவது? இன்னும் 5 நிமிஷங்களா? 5 நிமிஷத்துல முடிச்சிடுவேன், கரெக்டா முடிச்சிடுவேன். 7வது வசனத்தை படிச்சிடலாமா? லூக்கா 23:46. மறுபடியும் படிங்க. உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டு செத்து போனார். அல்லேலூயா. கடைசியா இயேசு சொன்ன வார்த்தை, பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம உலகத்தில் வாழற இந்த வாழ்க்கை இயேசு கொடுத்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் நம்புவீங்க கட்டாயம். இயேசு கொடுத்தது. அவர் கொடுத்த இந்த வாழ்க்கையை
முடிக்கும்போது யார்கிட்ட கொண்டு போய் முடிக்கணும்? ஏசப்பா கிட்ட தான் முடிக்கணும். நான் வழியில் நல்லா அவ்வளோ தூரம் போக முடியாது, பையில் ஒரு சாத்தாங்க நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டுமா அப்படின்னா நீ எங்கே போவேன்னு உனக்கே தெரியும். வழியில் சாத்தா இருப்பாங்க, 1000 பேர் இருப்பான். அவன்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. யார் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபம் எடுத்துக்கிட்டு ஓடி போய் ஜோதி ஏற்றுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னங்க என்னப்பா? ஒலிம்பிக் ரைட். அந்த ஒலிம்பிக் ஜோதி ஏற்றிட்டு போகிறாங்கல்ல, அங்கேருந்து ஒருத்தன் தூக்கின்னு ஓடிடுவான். ஓடிடுறவன் இன்னொருத்தன் அங்கேருந்து அதுக்காக காத்துக்கிட்டு இருப்பான். இப்படி ரெடியாக அவங்க ஓடியாரத்துக்கிட்ட வந்துட்டு பேர் இவன் அந்த வேகத்தை அப்படியே கண்டினியூ பண்ணணும். அதே வேகத்தை அப்படியே கண்டினியூ பண்ணணும். அவன் அப்படியே இப்படி அதுக்கு தயாராக இருப்பான். அந்த கை ஓடியாந்து இப்படி கையில் கொடுத்த உடனே திரும்ப இந்த ஓட்டத்தில் இப்படி ஓடிக்கிட்டே இருப்பான். அவன் கொடுத்ததை திரும்பி இன்னொருத்த கையில் எடுத்து போய் ஒப்பு கொடுக்கறது தான் உன் வேலை. அதே போல தேவன் கொடுத்த இந்த உயிரை, தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை, தேவன் கொடுத்த உன் பிள்ளைகளை, தேவன் கொடுத்த உன் ஐஸ்வர்யத்தை, தேவன் கொடுத்த உன் ஆசீர்வாதத்தை திரும்ப அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது தான் உன் வேலை. நான் பாதியில் என்னால் அவ்வளோ தூரம்லாம் வர முடியாது ஆண்டவரே, நான் பாதியில் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி லோத்து சொன்னால் அந்த குடும்பமே சீரழிந்து போனது. அவர் சொன்னார் நீ மலைக்கு ஓடி போயிடுப்பா அப்படின்னாரு. அவன் என்ன சொன்னா தெரியுமா? இல்லை பக்கத்தில் ஒரு ஊருக்கு அங்கே ஓடிட்டுமா அப்படின்னு. அவர் சொல்கிறது அப்புறம் வேலை வேட்டி இல்லாதவர். அவர் சொல்கிறாரு இல்லை தெரியாதுன்னு உணர்த்து தானே சொல்லியிருப்பாரு. அந்த மலைக்கு ஓடி போயிடு. இவன் என்ன சொல்கிறான்? நான் மலைக்கு ஓடாமல் நான் அப்படி பக்கத்தில் ஓடிடுறான் ஆண்டவரேன்னா. சரி போ. அப்புறம் அங்கேருந்து ஓடி போய் மலைக்கு ஓடுறான். தேவையா இது? முதல்ல ஆண்டவர் சொல்லும் போதே நம்ம ஓடணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த பொறுப்பை, கர்த்தர் கொடுத்த இந்த உயிரை, கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கையை திரும்ப அவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும். அல்லேலூயா. இதுக்கு என்ன பேர்? பூ பேர்லாம் என்ன பூ பேர் வைக்கலாம்? அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். ஒப்புவிப்பு. முதல் பூவு, ரெண்டாவது பூவு, மூணாவது பூவு, நாலாவது, ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவது ஒப்புவிப்பு. இந்த 7 பூக்களை பற்றியும் 7 வார்த்தைகளை பற்றியும் நாம் இன்னைக்கு தியானிச்சிருக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை தியானிக்க அவர் தான் உதவி செய்தார். சில அதாவது சொந்தமாக நான் எதையும் சொல்லலை, எல்லாம் வசனத்துக்கு உட்படுத்தி தான் சொன்னேன். சொந்த காரியத்தை எதுவுமே நடுவில் நான் இன்றைக்கி சொல்லவே இல்லை. நடுவில் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன், ஒரு கதை சொல்லுவேன், அதெல்லாம் இன்றைக்கி சொல்லாமல் அவர் சொன்ன காரியங்களை மட்டும் சொன்னேன். கடைசியாக அவர் கொடுத்த வாழ்க்கையை, அவர் கொடுத்த ஜீவனை, அவர் கொடுத்த நன்மையை, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை திரும்ப அவர் கையில் ஒப்படைக்க வேண்டியது உன்னுடைய என்னுடைய தலை மேல் உள்ள கடமை. அதை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.